மகா சிவராத்திரியில் யோகம் பெறும் ராசிகள். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி வரவிருக்கிறது. இந்த நாளில் ஈசனை நினைத்து யார் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் அந்த சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சில கிரக சூழ்நிலைகளின் மாற்றம் காரணமாக ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது ஜோதிடர்களின் கணிப்பு. 60 வருடங்களில் இல்லாத ஒரு கிரக சேர்க்கை இந்த சிவராத்திரியில் இருக்கிறது. இந்த கிரக சூழ்நிலைகளின் மூலம், கிரக சேர்க்கையின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வரும் என்பது ஜோதிடர்களின் கூற்றாக உள்ளது. இதன் அடிப்படையில்தான் சில கிரக சேர்க்கைகள் சில ராசிகளுக்கு அடுத்த ஒரு வருடம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்கள் கட்டாயம் உங்கள் கஷ்டத்திலிருந்து இந்த வருடத்தில் விடுபடுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். உங்களை விட்டு போன மன நிம்மதி மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும். எதிர்பாராமல் நடந்த இழப்புகள், குடும்பத்தில் எதிர்பாராத நடந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிடும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாள் தீராத உடல் உபாதைகள் தீரும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருந்த நாட்கள் எல்லாம் சரியாகிவிடும். வேலையில் நல்ல உயர்வு கிடைக்கும். ஈசனின் அருளால் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகப் போகிறது. சிவராத்திரி அன்று சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை உதவி செய்யலாம். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சிவராத்திரிக்கு பிறகு பெரிய பணக்காரர் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து இருந்தால் அந்த பணம் திரும்பி உங்கள் கைக்கு வந்து சேரும். அடமானத்தில் இருந்த நகை சொத்துக்களை மீட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நொடிந்து போன நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவீர்கள். குழந்தைக்கு திருமணம் நடப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி தரும். அனைத்து சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். சிவன் கோவிலுக்கு சிவராத்திரி அன்று உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது, சிவன் கோவிலை சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடு விலகும். இதுநாள் வரை அவமானப்பட்டு தலை குனிந்து இருந்த உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் தளர்வு ஏற்படும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நல்லது உங்களுடைய வாழ்வில் நடக்கும். அதற்கு அந்த ஈசனே பொறுப்பு. சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். 2 சிவனடியார்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்கள். நல்லதே நடக்கும். கடக ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லை என்ற கவலை உங்களை விட்டு விலகும். சேமிப்பு உயரும். அதற்கு உண்டான பாக்கியத்தை பார்வதி தேவியும் சிவன் பெருமானும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மன நிம்மதி அடைவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொள்ள வேண்டும். அப்போது உங்களுக்கு மேலும் மேலும் நல்லது நடக்கும். எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஈசனும் பார்வதியும் உங்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நல்லதே நடக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி நேர்மறை எண்ணங்களை கொடுக்க போகிறது. ஆன்மீகத்தில் ஒரு நாட்டத்தை கொடுக்கும். வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு கூட சிவராத்திரியிலிருந்து நல்ல காலம் பிறக்கப் போகிறது. எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம். இன்னும் 3 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு சென்று ஈசனை வழிபட்ட பின்பு உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும். குடும்ப ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாள் துன்பங்கள், துயரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும். கடன் சுமை குறையும். உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கிவிடும். நல்லதே நடக்கும். ஈசனின் மீது பாரத்தை போட்டு சிவராத்திரி அன்று சிவசிவ நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்குள் சிவபெருமானே வந்து ஐக்கியமாகி விடுவார்கள். மேல் சொன்ன ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பொதுப்படையானவை. ஜோதிடர்களின் மூலமாக கிரக சூழ்நிலையை வைத்து ராசியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல்கள்தான்.
இதையும் தாண்டி சில பேருக்கு பிறந்த தேதி, நேரம், ஜாதக கட்டமைப்பு வைத்து ஒரு சில மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும். அதுவும் அந்த ஈசனின் செயல்தான். எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும்.